வணக்கங்க. நீங்கள் நம்ம குட்டி ஸ்டோரி பார்க்க போகிறோம். மோட்டிவேஷனல் ஹரி கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க நம்ம இன்றைக்கி மோட்டிவேஷனல் ஸ்பீச் பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லைங்க, ஒரு குட்டி தீவு. அந்த தீவு ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. அந்த தீவில் ஒரு மானும் சில உயிரினங்கள் தான் வாழுது. அந்த தீவையே தின்னுட்டு வாழற உயிரினங்கள் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த உயிரினத்தெல்லாம் கண்ட்ரோல் கொண்டு வர மாரி அதனுடைய அந்த தீவுடைய சூழ்நிலையை மாற்றும் வகையில் ஒரு 10 ஓநாய்கள் எடுத்துமே விடுறாங்க. அந்த 10 ஓநாய் விட்ட உடனே அங்கே இருக்கிற மானெல்லாம் சாப்பிடுது. அங்கே இருக்கிற மானெல்லாம் சாப்பிட்ட உடனே கொஞ்சம் மரம் செடி கொடியெல்லாம் வளர ஆரம்பிக்குது, பறவைகள்லாம் வர ஆரம்பிக்குது, மற்ற உயிரினங்கள்லாம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கிறது, அந்த சூழ்நிலையே மாற ஆரம்பிக்குது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் நரி இருக்குது. அந்த நரியை தின்ன கொஞ்சம் கழுகு வருது. அந்த கழுகை தின்னுது. கழுகு நரியை தின்னுது. கொஞ்சம் முயலும் அதிகமாக ஆரம்பிக்குது. அப்போ கழுகு வர அந்த முயலுடைய அதை இயற்கை தானே அழிக்குது, இயற்கை தானே சாப்பிடுது, அதையும் கம்மியாகுது. இன்னும் இயற்கை இன்னும் அந்த தீவினுடைய வளர்ச்சி வளமாக காணப்படுது. ஒரு 10 ஓனை. அது மட்டும் இல்லாமல் இன்னும் மர செடி கொடிகள்லாம் அதிகமாகுது. அந்த ஃபுல்லு தீவுடைய ஒரு வளர்ச்சி அபிர்வாதமாக இருக்குது. அது மாதிரி நாம்ளும் நம்ம வாழ்க்கையில் ஒரு 10 விஷயத்தை இன்சர்ட் பண்ணனா போதுங்க. 10 விஷயத்தை இன்சர்ட் பண்ணணும். நம்மக்கிட்ட இருந்த ஒரு 10 விஷயம் இக்னோர் பண்ணுறதோ, இல்லை ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை உள்ளே நம்ம கொண்டு வரதோ, இல்லை ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்க லேர்ன் பண்ண முற்படும் போது நம்ம வாழ்க்கை மிகப்பெரிய வளர்ச்சி அடையும். இந்த கதை சொல்கிற விதமும் அதாங்க. அதே சமயத்தில் அந்த கதையை மட்டும் பார்க்காதீங்க. உண்மையாகவே நம்ம இயற்கையும் அழிக்கக்கூடாது. நம்ம இந்த கதை மூலயமா ஒரு மோட்டிவேஷனை எடுத்துக்கிட்டு இயற்கையும் அழிக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு 10 விஷயத்தை நமக்குள்ளே ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். நம்ம ஒரு வேலையில் செட்டில் ஆகிட்டோம், நம்ம மேனேஜர் ஆகிட்டோம், அது ஆகிட்டோம் ஒரு சைலண்ட்டாக ஆகிடக்கூடாது. ஏதாவது ஒரு புது விஷயத்தை கற்றுக்கொண்டே இருக்கணும். அப்போ தான் நாம் ஒரு லைம்லைட்லேயே இருப்போம். நாம் ஒரு முன்னாடி இருந்துக்கிட்டே இருப்போம். இல்லைனா நம்ம காணாத போயிடுவோம். நன்றி, வணக்கம்.